மலையாள படங்கள்னாவே நல்லா சிம்பிளா தான் இருக்கும், பக்கத்து வீட்டில் நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்களாலையும் இந்த மாதிரி பிரம்மாண்டமா ஸ்டோரி எடுக்க முடியும், எங்களாலையும் நல்ல படங்கள் வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் எடுக்க முடியும், எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி படங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிற காமிச்ச படம் தான் லூசிஃபர். அதோட ரெண்டாவது பார்ட் தான் இப்ப எம்புரான் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. சோ அப்படிப்பட்ட மார்ச் 27 ரிலீஸ் ஆக போற எம்புரான் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டான லூசிஃபர் படத்தோட ஃபிலிம் மேக்கிங் அனாலிசிஸ் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாப்போம்ல. எஸ், பிருத்விராஜ் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டரா வந்து இந்த படத்தை தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அது ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பண்ண மாதிரியே இருக்காது, அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸ்டோரி வந்து வேற ஒருத்தர் பண்ணிருப்பாரு, டைரக்ஷன் வந்து இவர் பண்ணிருப்பாரு. அப்பா வேற நான் வேற. இந்த ஸ்டோரிக்குள்ள அவ்வளவு லேயர்ஸ் வச்சு ஸ்கிரீன் பிளேல அவ்வளவு கிரிப்பிங்கா உள்ள கொண்டு போய் ஸ்டீஃபன் அப்படிங்கிற கேரக்டரை வந்து செமையா டெவலப் பண்ணி கொண்டு போயிருப்பாரு இந்த படத்துல. அடுத்த பார்ட் எம்புரான் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிற ஹைப் வந்து இந்த லூசிஃபர் படத்தினால தான் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட ஹைலைட்ஸ் என்ன, அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, ஃபிலிம் மேக்கிங் அனலைசிஸ் வந்து இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த லூசிஃபர் படத்தோட மெயின் பாசிட்டிவே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில இருக்க லேயர்ஸ். எஸ், படத்தோட மெயின் பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு சிஎம், அதாவது ஸ்டேட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் ஒரு சிஎம் வந்து இறந்து போறாரு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள நடக்கிற ஒரு கலவரம், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ஒரு ட்ரக் டீலர் ட்ரக் மாஃபியாவா இருக்கிற ஒருத்தன் வந்து கைப்பற்ற நினைக்கிறான். அதை எதுக்காக கைப்பற்றானா, அப்பதான் வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சியை பிடிச்சி அந்த ஸ்டேட்குள்ள வந்து அவனோட ட்ரக் டீலிங் அண்ட் ட்ரக் பிசினஸ் வந்து அதிகமாக கொண்டு போறதுக்காக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை அக்வயர் பண்ண நினைக்கிறான். அதுக்கு நடுவில் வந்து நம்ம ஹீரோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில தான் இருக்காரு. அவர் எப்படி அவனை தடுக்கிறாரு அப்படிங்கிறது அந்த மெயின் பிளாட்டா இருக்கும். அந்த மெயின் பிளாட்டுக்கு கீழே நிறைய சப் பிளாட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சேனல் இருக்கும். அந்த டிவி சேனலுக்கு வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நேர்மையாக நல்ல அரசியல்னா நேர்மையாக இது சொல்லணும், மக்களுக்கு வந்து உண்மையான நியூஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லி தான் உள்ளே வந்திருப்பாங்க. பட் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிகளோட ப்ரெஷர்னாலையும் அவங்களுக்கு இருக்க கடன் தொல்லையினாலையும் பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் சொல்ற மாதிரி பப்பட்டாக மாறிய அந்த டிவி சேனல்ஸோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்க எப்படி திருப்பி ரெக்கவர் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒரு பிளாட்டு. அதுக்கு கீழே வந்து சிஎம்மோட பொண்ணு வந்து ஒரு விதமான ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கு காரணமும் வில்லனாக தான் இருப்பான் அவன். இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து செக்ஷுவலி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணும் அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான், அந்த வில்லங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான், அந்த சிஎம்மோட டாட்டர் வந்து அந்த வில்லங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிறது அது ஒரு பிளாட்டாக இருக்கும். அதுக்கு கீழே ஹீரோ கூடவே இருக்க ஒருத்தர் வந்து அவருக்கு துரோகம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து மேபி அஃபேர் இருந்திருக்கலாம், அவங்க அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த லைன் வந்து ஒரு பிளாட்டாக போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய சப் லேயர்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கும். அந்த மெயின் பிளாட் ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கும், அதுக்கு நடுவில் இந்த மாதிரி சப் லேயர்ஸ் நிறைய இருக்கிறனால தான் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிரிப்பிங்காக போயிட்டு இருக்கு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் நடந்துட்டு இருக்கு. படம் எங்கேயுமே போர் அடிக்காமல் இருக்குங்க. ஆக மொத்தத்தில் இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்டா நான் வந்து பார்க்கப்படுகிறேன். இதுக்கு நடுவில் ஹீரோவோட பாஸ்ட் அது ஒரு சப் லேயராக போயிட்டு இருக்கும். 25 வருஷமா வந்து ஸ்டீஃபன்கிற கேரக்டர் வந்து நடுவில் எப்படி காணாமல் போனாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு அந்த பாஸ்ட்ல அப்படிங்கிற அந்த ஒரு சப்ளாட் போயிட்டு இருக்கும். அது எல்லாமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த பாஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ எம்புரான் படம் வந்து வரப்போகுதுன்னு ஒரு தகவல். பார்ப்போம் அது எப்படி, என்ன பாஸ்ட் வந்து எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த படத்தில் பார்ப்போம். இந்த மாதிரி இத்தனை சப் பிளாட்ஸ் அண்ட் மெயின் பிளாட் எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து கடைசியில் படத்தை முடிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த லூசிஃபர் படத்துக்கான மெயின் ஹிட் ஆனதுக்கான ரீசன் வந்து இந்த ஒரு மெயின் பாயிண்ட் தான். ரெண்டாவது, இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து கிளாஸான சீன்ஸ் தான் இருக்குமே தவிர மாஸான சீன்ஸே இருக்காது. நாங்கள் மாஸ் மசாலா கமர்ஷியல் படம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு மாஸ் பிஜிஎம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நடந்து வருது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதுல வந்து ஒரு மாசான சீன், ஸ்லோ மோஷன் சீன்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதை வந்து கிளாஸாக தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களே தவிர ரொம்ப பயங்கரமா அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே ஹேண்டில் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த ஸ்டீஃபன்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் காமான கேரக்டராக தான் இருக்கும். பெரிய பஞ்ச் டைலாக் பேச மாட்டாரு, ஒரு சிம்பிளான டைலாக் தான் சொல்லுவார். அதுவே நம்மளுக்கு வந்து மாசா இருக்கும். ஸ்டோரியிலேயே வந்து அந்த மாஸ் எலிமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நார்கோட்டிக்ஸ் is a dirty business. அது எல்லாமே வந்து ஸ்டோரியோட லிங்க் ஆயே வந்து அந்த மாஸ் சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிருத்விராஜ் சார் வந்து இந்த டைரக்ஷன் பயங்கரமா பண்ணியிருப்பாரு இந்த படத்துல. வெரி குட்ரா, கை கொடு. அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த படத்துல மேக்கிங் வந்து ரொம்ப வந்து
பயங்கரமாக இருக்கும். அப்போதைக்கு 2019 வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எடுத்த ஒரு மலையாள படம்னா அது இதுதான் நினைக்கிறேன். அப்படின்னு தான் ஏதோ இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவ்வளோ ஒரு 3000-2000 ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நிறைய சீன்ஸில். ஏன்னா கட்சி அந்த பொலிட்டிக்கல் அப்படிங்கிற போது அந்த பிரம்மாண்டம் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து சூப்பராக வந்து மேக்கிங்லேயே வந்து பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபாரினில் நிறைய சீன்ஸ் எல்லாம் வரும். கிளைமேக்ஸ்லாம் ஹெலிகாப்டர்லேருந்தெல்லாம் இறங்கி வருவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாலிவுட் ரேஞ்சிலே இருக்குது. இப்போ எம்புரான் ட்ரைலர் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய மாலிவுட் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ தட் அந்த லூசிஃபர் படத்தில் இருக்க அந்த பிரம்மாண்டம் டபுள் மடங்காக எம்புரான் படத்தில் வந்து அதிகப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லூசிஃபர் படத்திலே வந்து அந்த மேக்கிங் ஆஃப் த மூவி இஸ் வெரி 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 பாசிட்டிவ் ஃபார் தட் மூவி. எஸ், ஒரே இங்கிலீஷ் எல்லாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பர்சனலாக இந்த படத்தில் வந்து நிறைய கேமரா ஒர்க்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஷார்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. கண்ணுக்கு மட்டும் ஒரு ஷார்ட்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு சில ஷார்ட்ஸ். அப்புறம் மாசான சீன்ஸுக்கெல்லாம் அவங்க ஃபேஸை மட்டும் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக அப்படியே மாசாக நடந்து வருது. அது மாதிரிலாம் ஃபேஸில் அப்படியே அந்த கேமரா ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நிறைய ஆங்கிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் படத்தில். அடிஷ்னல் பாயிண்ட் எனக்கு இந்த லூசிஃபர் படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம். ஓகே, இது எல்லாம் தான் நம்ம லூசிஃபர் படத்தோட மெயின் பாசிட்டிவ்ஸ். இதெல்லாம் தான் எம்புரான் படத்துக்கான ஹைப்பை வந்து எனக்கு அதிகப்படுத்தி விடுச்சு. இது எல்லாத்தையும் வந்து இந்த லூசிஃபர் படத்தை பார்த்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. எஸ், லூசிஃபர் வந்து ஒரு பயங்கரமான படம். ஓடிடியில் இருக்குது, போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி மார்ச் 27 எம்புரான் படமும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பர்சனலாக இந்த லூசிஃபர் படம் வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். என்னடா எல்லாரும் எம்புரான் சொல்கிறாங்க, அப்படி என்னதான் இருக்குது இந்த லூசிஃபர் படத்துலன்னு போய் பார்த்தா எனக்கு இது நிறைய விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. இதில் நான் டீப்பாக அனலைஸ் பண்ணல, ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டீப் அனலைசிஸ் வேணும்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை வந்து பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.